ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான கோனா அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமத்துல அடுத்தடுத்து மரணங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு ஒரு ராஜா சாமியாரை வச்சு பூஜை எல்லாம் பண்ணி பாக்குறாருங்க. அப்பதான் தெரிய வருது இதற்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சோளக்காட்டு பொம்மை அப்படின்ட்டு. இந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய துராத்மா தான் பசி தாங்க முடியாம எல்லாத்தையும் கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதை தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா இதற்கு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒண்ணு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஆண்டுகளா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு நாடக கலைஞரா நம்ம ஹீரோ அந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு போறாருங்க. இந்த நேரம் பார்த்து அந்த கிராமத்துல அடுத்தடுத்து அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கிராமத்துல மாட்டி ஹீரோ செத்தாரா பொழைச்சாரா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 19ஆம் நூற்றாண்டோடைய தொடக்க காலகட்டங்க. கீர்த்திவர்மன் அப்படின்ற ஒரு ராஜா இந்த மண்ணை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருங்க. அவருடைய ஆட்சி மக்களுக்கு பொற்காலமா அமையுது. மக்கள் எல்லோருமே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் செல்வ செழிப்புடனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்குது 1842 வரைக்கும். அப்பதான் முறையா அந்த சம்பவமே நடந்திருக்கு. அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வளர்க்கக்கூடிய எரும மாட்டை ஆத்து பக்கம் கொண்டு போய் கட்டி வைக்கிறாருங்க. பார்த்தா அந்த ஆத்து பாறை மேல நிறைய பேர் படுத்து கிடக்குற மாதிரி இருக்குது, அசைவே இல்லாம. இவ்வளவு நேரம் யாரும் அசைவே இல்லாம எல்லாம் படுத்து கிடக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவர் என்னன்னு பாக்குறதுக்காக கிட்ட போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது யாரும் படுத்து கிடக்கல, இறந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு விசித்திரமான சத்தம் அவரோட காதை கிழிக்குதுங்க. அவரோட கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட் ஆகி அவரும் அந்த இடத்துல கீழே விழுந்து இறந்து போறாரு. அடுத்தடுத்து அந்த இடத்துக்கு போய் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதை தொடர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ராஜாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. ராஜா கிட்ட ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதுதான் இங்க இருக்கிற எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எங்களை காப்பாத்துக்க அப்படின்னு அழுகுறாங்க. ராஜா பாத்தீங்கன்னா நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அந்த சாமியாரு பூஜையெல்லாம் பண்ணி சோழி உருட்டி பார்த்துட்டு இந்த சம்பவம் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு அந்த ஆத்து பாறை கிட்ட போறாங்க. கரெக்டா அந்த ஆத்து பாறை கிட்ட போனா மட்டும்தான் அந்த அமானுஷம் இவங்களை கொலை பண்ணுதுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்குது. பட் அந்த இடத்துக்கு போகாமே இருக்க முடியாது இல்லையா? இப்ப இந்த சாமியார் கரெக்டா அந்த ஆத்து பாறை மேல போய் நிக்கிறாரு. அவருக்கும் அந்த அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த அமானுஷமான சத்தம் அவரை கொல்றதுக்காக கிட்ட வருதுங்க. பட்டுன்னு அவர் நார்மலா திரும்பிடுறாரு. அவருக்கு எதுவுமே ஆகல. அதற்கான காரணம் அவரோட வாயில வெத்தலை போட்டு மின்னுகிட்டு இருப்பாருங்க. இப்ப இந்த சாமியார் அந்த இடத்துல நின்று மந்திரமெல்லாம் போட்டு ஆய்வு செஞ்சதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இங்க நடக்கக்கூடிய மரணங்களுக்கெல்லாம் காரணம் ஈவில் டால் தான். தோ அங்க இருக்கு பாருங்க. சோ அந்த டால்ல இருக்கக்கூடிய ஆத்மா தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. பார்த்தா அந்த ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒரு பொம்மை குத்தி வைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்குங்க. அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் இங்க எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்றத சாமியார் சொல்றாரு. இந்த ராஜா கேக்குறாரு அந்த பொம்மை எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ட்டு. 1647 ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாவோட பையன் பொறுப்பேத்துக்கிறான். இந்த ராஜாவோட அப்பா இந்த ராஜ்யத்துல செல்வ செழிப்பு நிம்மதி அமைதி எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. ஆனா அவருடைய பையன் பதவியேற்றதுக்கு அப்புறம் அதை சரியா மெயின்டைன் பண்ணாம ராஜ்யம் பலவீனமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை கவனிச்ச பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் இந்த ராஜ்யத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுத்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத இந்த ராஜா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாருங்க. அதுதான் பிளாக் மேஜிக். ஒரு சாமியார் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி ஒரு சோளக்காட்டு பொம்மையை உருவாக்குறாங்க. அந்த பொம்மைக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த நெகட்டிவ் எனர்ஜியும் புகுத்துறாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி பசியோட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிங்க. அதை கொண்டு போய் போர்க்களத்துல நட்டு வச்சிட்டோம்னா போர் தொடுத்து வராங்க இல்லையா, அவங்களோட உசிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது எடுக்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலமா யாருமே பாத்தீங்கன்னா இவங்க ராஜ்யத்துக்குள்ள வர முடியாம முன்னாடியே இறந்து போறாங்க. இதனால இவங்களுடைய ராஜ்யம் பாதுகாக்கப்படுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ராஜாக்கள் இந்த ஒரு ராஜ்யத்துக்கு வரத நிப்பாட்டிடுறாங்க. இந்த சோளக்காட்டு பொம்மைக்கும் உயிர் எடுக்கிற வேலை இல்லாதனால ரொம்ப பசியோட அங்க காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. எவ்வளவு நாள் அதுவும் காத்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த சோளக்காட்டு பொம்மை இவங்க ராஜ்யம் பக்கமே திரும்பி அங்க இருக்கக்கூடிய உசிருங்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த ராஜா செஞ்ச பிளாக் மேஜிக் அவங்களுக்கு எதிராகவே மாற ஆரம்பிச்சிருந்திருக்கு. கடைசியில உருவாக்குன அந்த ராஜாவையும் போட்டு தள்ளிருச்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிராம மக்கள் அந்த சோளக்காட்டு பொம்மைய ராத்திரியோட ராத்திரியா ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு இருந்திருக்காங்க. ஆத்தோட ஃப்ளோலயே பாத்தீங்கன்னா அந்த சோளக்காட்டு பொம்மை அந்த கிராமத்துல இருந்து வேற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கு. சோ இந்த சோளக்காட்டு பொம்மை எந்த கிராமத்துக்கெல்லாம் போதோ அந்த கிராமத்துல எல்லாம் பயங்கரமான வறட்சி, பஞ்சம், கொலை, பசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. தொடர் மரணங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. அதுக்கப்புறம் தண்ணியோட ஃபோர்ஸ்ல அந்த சோளக்காட்டு பொம்மை ஆத்து வழியா அடிச்சுட்டு வேற ஒரு கிராமத்துக்கு போயிடும். புதுசா வந்திருக்கிற கிராமத்திலையும் அழிவை உருவாக்கும். எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் அது பயணம் பண்ணுதோ அந்த கிராமம் எல்லாமே அழிஞ்சு சின்ன பின்னமாயிருங்க. அந்த வகையில இந்த சோளக்காட்டு பொம்மை இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறதா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல சாமியார் இந்த ராஜா கிட்ட சொல்றாருங்க. இப்ப இந்த ராஜா இதை எப்படி நிப்பாட்டுறது சாமி அப்படின்னு கேட்கும்போது இதை நம்மளால முழுவதுமா நிப்பாட்ட முடியுமான்னு தெரியல, பட் தற்சமயம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு இந்த ராஜாவோட ராஜ்யத்துல கங்கணம் கட்டி
இந்த ராஜ்யத்துக்குள்ள யாரும் வரவும் கூடாது, வெளியில போகவும் கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அன்னைக்கு ராத்திரி பூஜை பண்ணி ஒரு எரும மாட்டை பலி கொடுக்கறதன் மூலமா இந்த ஊர்ல நடக்கக்கூடிய இந்த மரணங்களை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, மக்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பிளான் பண்ணபடியே பாத்தீங்கன்னா பூஜை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த சாமியார் சொல்றாரு, ஒரு 4 வாலிபர்களை வாயில வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு நடு இருவுல அந்த சோளக்காட்டு பொம்மை எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் அதை அலேக்கா தூக்கிட்டு போய் வேற எங்காவது தூக்கி போட்டு வந்துருங்க, அதன் மூலமா நம்ம இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 4 வாலிபர்கள் வாயில வெத்தலை வாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மையை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள ஒரு பக்கம் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஆனா இவங்க தூக்கி வீசின மறு நிமிஷமே அந்த சோளக்காட்டு பொம்மை பட்டுன்னு எழுந்து நின்றுதுங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு நாராயணன். இவரு இந்த ரோபோட்டை வச்சுட்டு நவீன ஜோசியம் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காருங்க. யாராவது ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க காதுல வந்துட்டு இந்த ஹெட்போனை மாட்டி விடுவாங்க. ஆல்ரெடி ப்ரோக்ராம் செய்யப்பட்ட அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா அந்த ஹெட்போன்ல வரும். அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணிட்டு அதுதான் இவரோட வாழ்வாதாரமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த நவீன ஜோசியத்தெல்லாம் நம்ம 90s காலகட்டத்தில் கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதை தான் கைஸ் இவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல ஹீரோவோட மனைவி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட மனைவி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. சோ இந்த நவீன ஜோசியம் பாக்குறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. குறிப்பா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா காலம் மாறிடுச்சு இல்லையா. ஆனா ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் யாரு அப்படின்றத காட்டுறேன், அப்ப என்ன பார்த்து எல்லாருமே வியந்து போவீங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு நபர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாட்டி கிட்ட, யாருங்க அவரு தனியா ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, ஹீரோவோடைய மனைவி இறந்து போயிட்டாங்களாம். சோ இறந்து போன துக்கத்துல இருந்து அவர் மீண்டு வராதனால இன்னுமே அவருடைய மனைவி கூடயே இருக்கிறதா நினைச்சிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்பதாங்க நமக்கும் விஷயம் தெரிய வருது, ஹீரோடைய மனைவியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஹீரோடைய இமேஜினேஷன் தான். அப்படியே ஊரா இவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கோயில்கள்ல, திருவிழாக்கள்ல, பீச்சில எல்லாம் இந்த ரோபோட்டை வச்சுட்டு அதன் மூலமா வர வருமானத்தை வச்சுதாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்குன்னு நிரந்தரமா வீடு வாசல்லாம் எதுவுமே இல்ல, ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த கிராமத்தோடைய பெரிய மனுஷனோட பையன் சொல்றான், என்னோட அப்பா தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு, ஃபெஸ்டிவலுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்க, அந்த லெட்டரை வாங்கி அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் படிக்க சொல்றாருங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் திருவிழாவை நாங்க சீரும் சிறப்புமா பண்ணலாம்னு இருக்கிறோம். எங்க கிராமத்து கடவுளுக்காக நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் இது. இந்த ஃபெஸ்டிவல்ல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி எதனா பிரச்சனை வந்தது அப்படின்னா அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்களே எடுத்துக்கிறோம். எங்களுக்கு இந்த திருவிழா நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்குங்க. இன்ஸ்பெக்டர் எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்டையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருவிழால எந்த அனிமல்ஸையும் நாங்க துன்புறுத்த மாட்டோம், அதற்கு நாங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி எழுத சொல்லி அதுக்கப்புறம் இவர் சைன் போட்டு கொடுக்குறாருங்க. ஆக்சுவலா இவங்க கிராமத்துல எரும மாட்டை பலி கொடுக்கறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு போல. சோ அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொல்றாரு. இந்த லெட்டர்ல எழுதி கொடுத்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் அமைதியா இருப்பேன், இல்லாட்டி என்னோட வேலையை நான் பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாருங்க. அப்புறம் சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. போன முறை திருவிழா அப்போ எரும மாட்டை பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இடையில பூந்து எரும மாட்டை பலி கொடுக்கறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரும மாட்டை இழுத்துட்டு வந்துருவாருங்க. அந்த அதிர்ச்சியில ஊர் பெரிய மனுஷன் கீழே விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே இல்ல. இப்போ அவருடைய பையன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊர் திருவிழாவை ஆர்கனைஸ் பண்ண போறதா வந்து பர்மிஷன் கேட்டிருக்காரு. சோ அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து விஷயத்த சொல்றாரு, இந்த எரும மாட்டையெல்லாம் பலி கொடுக்கறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்த இந்த ஊர் பெரிய மனுஷனோட பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த எரும மாட்டை பலி கொடுக்காதனாலதான் என்னோட அப்பா பேரலைஸ் ஆயிட்டாரு, அது இந்த கிராமத்தோடைய சாபம். இந்த போலீஸ்காரன் சொல்றான் அப்படின்றதுக்காக எல்லாம் நம்மளோட கல்ச்சரை மாத்திக்க முடியாது. அதனால இந்த தடவை என்ன ஆனாலும் சரி எரும மாட்டை பலி கொடுத்தே ஆகணும். போலீஸ்காரனுக்கு தைரியம் இருந்ததுன்னா வந்து தடுத்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த ரோபோட்டை தூக்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருக்காருங்க. அங்க யாராவது ஜோசியம் பாக்குறதுக்காக வருவாங்க, அதன் மூலமா நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும், அதை வச்சு சாப்பிடலான்ட்டு இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய ஹீரோட மனைவி சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த ரோபோட்டை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க போறீங்க, இது வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, இதை தூக்கி போட்டு நீங்களும் வேற ஏதாவது ஜாப் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இது எப்படி நீ தூக்கி போட சொல்ற, ஆக்சுவலா இதுதான் எனக்கு இவ்வளவு நாள் சோறு போட்டுட்டு இருந்துச்சு, என்னால அப்படி எல்லாம் தூக்கி போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கஸ்டமர்ஸ் யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக ஒரு நாடக குரூப் வருதுங்க. அந்த நாடக குரூப்ல இருக்கிறவங்களே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு கிண்டல் அடிச்சுட்டு ஒரு மாதிரி கலகலப்பா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல சிவன் கெட்டப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு இந்த ரோபோ எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஜோசியம் சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்க. உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, எங்க அண்ணனுக்கு லவ் செட் ஆகுமா செட் ஆகாதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ ஹெட்போன்ஸை மாட்டி ஆன் பண்றாருங்க. ரேண்டமான ப்ரோக்ராம்ஸ் தானே அதுல ஓடிக்கிட்டு இருக்கும், அது அவருக்கு கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி வந்துருதுங்க. உனக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, நீ காலம் பூரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதே ஒரு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. என்னன்னாச்சு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீயே இதை கேளு அப்படிங்கும் போது அந்த நபரும் ஹெட்போன்ஸை மாட்டி கேட்டு பாக்குறாரு. லவ் எல்லாம் செட் ஆகாது, நீ சிங்கிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அது ஜோசியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பொம்மையே சரியில்லை, இந்த பொம்மையில ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு, அதனால அடிச்சு உடச்சு
உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை உடைக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் முயற்சி பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. ஏன்னா மனைவி சொல்லியே அந்த ரோபோட்டை தூக்கி போடல, இவனுங்க அந்த ரோபோட்டை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா சும்மா இருப்பாரா? ஹீரோ கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா இந்த நாடக குரூப்போட தலைவர் பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் பொங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடக குரூப்போட தலைவன் சொல்லுவான், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடகத்துல ஒரு கேரக்டருக்கு இப்படிதான் கோவம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் மனசுல வச்சிருந்தேன். அந்த கோவத்தை அப்படியே இவன் வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கேரக்டருக்கு இவன் கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்டயோ எங்க கூடயே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ண, இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய ஹீரோடைய மனைவி காசு கொடுப்பாங்களான்னு கேளு அப்படிங்கும் போது, காசு கொடுப்பீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. உடனே அவங்க பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க வந்து பஸ்ல இவரு ஏறிக்கிறாருங்க. இப்போ ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய திருவிழால இவங்க நாடகம் போடுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீரோவும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஒரு இன்ஃபார்மரை கூப்பிட்டு அந்த இன்ஃபார்மர் கிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க, இந்த பர்டிகுலர் ஊர்ல வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த திருவிழால சப்போஸ் எருமமான பலி கொடுக்கறது சம்பந்தமா அவங்க பேசிக்கிட்டாலோ அதற்கான பிளான்ஸ் ஏதாவது போட்டுட்டு இருந்தாலோ உடனடியா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ இந்த கிராமத்தோடைய பெரிய மனுஷனை காட்டுறாங்க. அவர் பேரலைஸ் ஆகி வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரா. அவருக்கு பாத்தீங்கன்னா 2 பசங்க ஒரு பொண்ணு. இந்த ஊர் பெரிய மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கு குறைஞ்சது 5000 பேராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவுடைய மொத்த பொறுப்பையும் தன்னோட மூத்த பையன் கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. ஆனா இளைய பையனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. எல்லா பொறுப்பையுமே அண்ணன்கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது, எனக்கும் சில பொறுப்புகள்லாம் கொடுங்க, நானும் அதை பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா அவர் சரியா பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொறுப்பையுமே ஒப்படைக்காம இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெரிய மனுஷருடைய பொண்ணு சொல்றாங்க, ஏதாவது ஒரு பொறுப்பை ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட ஒப்படைங்க, அதுக்கப்புறம் அவர் சரியா பண்றாரா இல்லையான்றத நம்ம பேசுவோம். பொறுப்பையே ஒப்படைக்காம நீ சரியா பண்ண மாட்ட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இந்த பெரிய மனுஷனும் யோசனை பண்ணிட்டு, சரி நீங்க 2 பேரும் சேர்ந்தே எல்லாத்தையுமே பண்ணுங்க. அதே சமயம் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா எரும மாட்டையும் சர்வே பண்ணி கணக்கு எடுத்துட்டு இருக்கான். போன வருஷம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, இந்த வருஷம் அந்த போலீஸ்காரனுக்கு தெரியாம எரும மாட்டை பலி கொடுத்தே ஆகணும். சப்போஸ் அந்த போலீஸ்காரனுக்கு நம்ம இப்படி பிளான் பண்றோம்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த திருவிழாவையே அவன் முடக்கிடுவான் அப்படின்னு சொல்ல, இந்த 2வது பையன் சொல்றான், அப்படி இந்த போலீஸ்காரன் தலையிட்டானா இந்த போலீஸ்காரனையும் போட்டு தள்ளிடலான்ட்டு. இந்த பெரிய மனுஷனுக்கு கோவம் வந்துருது. இதுக்கு தாண்டா உன்ட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்றது, இன்னும் சின்ன புள்ளத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்க, பெரிய மனுஷன் மாதிரி யோசனை பண்ணுடா. இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமா எந்த பிரச்சனையுமே இல்லாம பண்ணணும், அதே சமயம் நமக்கு தேவையான விஷயத்தையும் நாசுக்கா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. சரி எரும மாட்டை அரேஞ்ச் பண்றதுக்கான வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ண இந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காக இந்த நாடக குரூப் பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோ பாத்தீங்கன்னா பஸ்ல தூங்கிடுவாரு. திடீர்னு ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டப்படுது. என்னடான்னு பார்த்தா அந்த பஸ்ல டயர் பஞ்சர் ஆயிருதுங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக எல்லாருமே பஸ் விட்டு இறங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு இருக்குது. அந்த வீட்டுல மாடை பாத்தீங்கன்னா மாடு கட்டி போற இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாடு ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த மாட்டோட ஓனரும் வீட்டை விட்டு வெளியில வந்து டார்ச் லைட் எல்லாம் அடிச்சு பாப்பாருங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஆனா மாடு மட்டும் ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த நாடக குரூப் இருக்காங்க இல்லையா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்துருவாங்க. இவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பெரிய மனுஷனுடைய சின்ன பையன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். இவங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல டென்ட் எல்லாம் போட்டு இவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த போலீஸ் ஆபீசர் அனுப்பின இன்ஃபார்மரும் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள அப்படியே சுத்த ஆரம்பிப்பாரு. நேற்று ராத்திரி ஒரு மாடு அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது இல்லையா, காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த மாடு மர்மமான முறையில இறந்து போயிருக்குதுங்க. அந்த மாட்டுக்காரங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பெரிய பையன் பயங்கரமா திட்டுறாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கங்கணம் கட்டி திருவிழாவை ஸ்டார்ட் பண்ண போறோம், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் கேர்லெஸ்ஸா இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டோட உரிமையாளரை பயங்கரமா திட்டுறாருங்க. அவரே மாடு இறந்த துக்கத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்க இருந்து பாக்குறாரு. என்ன கிராமண்டா இது, வந்த நேரமே சரியில்லையாட்டு இருக்குது, ஒரே அபசகுனமா இருக்குது, நம்ம இங்க இருக்க கூடாது போலயே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. திருவிழாக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் இந்த கிராமத்தை சார்ந்த இளைஞன் ஒருத்தன் இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணை லவ் பண்ற மாதிரியும் இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம அந்த கிராமத்து சந்துக்குள்ள எல்லாம் போயிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. திருவிழாக்கான ஏற்பாடெல்லாம் தடல்படலாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கையோட அந்த ரோபோட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. பகல் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த திருவிழால கொண்டு போய் இந்த ரோபோட்டை வச்சிடறாரு. யாராவது ஜோசியம் பாக்குறதுக்கு வந்தாங்கன்னா அதன் மூலமா ஒரு ரெவன்யூ கிடைக்கும் இல்லையா. இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபார்மர் பாத்தீங்கன்னா இந்த கிராமம் முழுக்க சுத்துறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போட்டு இந்த திருவிழா எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, யாருமே இந்த எருமை மாட்டை பலி கொடுக்கறத பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. இந்த ஊர் பெரிய மனுஷன் திருஷ்யம் படத்துல வர மாதிரி இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் பக்காவா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான் போல, அதனாலதான் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நான் ஒன்னும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது சார், மூளை முடுக்கு இஞ்சி இடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி சில இன்ஃபர்மேஷனை கறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன இன்ஃபர்மேஷன் என்னன்றத டீடைலா சொல்லு, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இங்க திருவிழா குளமா இருந்துட்டு இருக்கு, பயங்கர கிரௌடா இருந்துட்டு இருக்காங்க, இந்த டைம்ல நீங்க இங்க வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும், நான் சரியான டைம் வரும்போது நீங்க வாங்க, கையும் களமா புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்க
ஊர்க்காரங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரோபோட் ஜோசியத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு சில சின்ன பசங்களா வருவானுங்க. அவனுங்க இந்த ரோபோட்டை பார்த்து பயங்கரமா எக்ஸைட்டட் ஆவானுங்க. இந்தாங்கடா கேளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ ஹெட்ஃபோன்ஸை மாட்டி விட்டுறாரு. அந்த பசங்க ஆமாண்டா உண்மையிலேயே இந்த ரோபோட் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அங்கிள், அன்னைக்கு நீங்க ரோட்ல வரும்போது பட்டாசு தூக்கி போட்டது நாங்க தான். உங்களை பார்த்த உடனே புல்ல பிடிக்கிறவங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டோம் அப்படிங்கும் போது என்ன பார்த்தா சின்ன பசங்களை கடத்துற மாதிரியாடா இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்ட பசங்க பயந்து ஓடிடுறானுங்க. இப்போ இமேஜினேஷன்ல தெரியற ஹீரோவோட மனைவி அழுகுறாங்க. நமக்கும் குழந்தைங்க இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணையும் பொண்ணோட காதலனையும் காட்டுறாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல சந்திச்சு பேசிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட காதலன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி உருனே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஓப்பனை பாக்குறான். இந்த ஊர்ல சமூகத்தின் அடிப்படையில பிரிவினை இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே ஒரே வில்லேஜ்ல ஒன்னா தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூல்னா என்ன அர்த்தம்? திருவிழா வந்தாலே போதும் புது துணி உடுத்திக்கிறீங்க, எப்போதுமே ஹாப்பியா இருக்கிறீங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறீங்க, வாழ்க்கையை நல்லா வாழ்றீங்க. ஆனா நாங்க அப்படியே ஆப்போசிட்டா அந்த எரும மாட்டை ரெடி பண்ணணும், அந்த எரும மாட்டை பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னா என்ன அர்த்தம்? எங்கனால இதெல்லாம் பண்ண முடியல. நான் படிச்சுட்டேன், எனக்குன்னு சுய அறிவு இருக்குது. நான் இந்த சடங்கு முறைகளுக்கெல்லாம் எதிரானவன். நான் கண்டிப்பா உங்க அண்ணனுங்களுக்கு எதிராக அப்போஸ் பண்ணத்தான் போறேன். சப்போஸ் நீ இதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சினா நீ என்ன மறந்துரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ராத்திரி டென்ட்டுக்கு வெளியில உட்காந்து இந்த நாடக கலைஞர்கள்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோக்கும் டயலாக் எல்லாம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அந்த ஊர் பெரிய மனுஷனுடைய சின்ன பையன் அவனோட கேங்கோட வரான். இந்த நாடக கலைஞர்களை எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறான். குறிப்பா அந்த நாடக குரூப்ல இருக்கக்கூடிய பெண்கள் மேலாம் ஒரு கண்ணை வைக்கிறான். சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லபடியா வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இவங்களுடைய பிராக்டிஸ் சீசன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க திடீர்னு வானத்துல இருந்து பறவைங்கள்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா பறக்க ஆரம்பிக்குதுங்க. பறந்துகிட்டு இருக்கக்கூடிய பறவைங்கள்லாம் பொத்து பொத்துன்னு அந்த கிராமத்துக்குள்ள விழுக ஆரம்பிக்குது. இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. என்னடா அது இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா பறவைங்களும் இந்த கிராமத்தை நோக்கி வருதுங்க. இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி அப்படியே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போகுதுங்க. இப்போ ஊர் பஞ்சாயத்து கூடுது. இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே இந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நேற்று ராத்திரி வானத்துல பறந்துட்டு இருந்த பறவைங்க எல்லாமே கீழே விழுந்து இறந்து போச்சு, இது என்னமோ அபசகுணம் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜென்ரலாவே திருவிழா வருது, அப்புறம் புல் சாக்ரிஃபைஸுக்கான ஏற்பாடு பண்றோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறது காமனான விஷயம். இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படணும் ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டே வெளியில வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாருங்க. ஊர் பெரிய மனுஷன் அப்படின்றவன் மக்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆளா தானே இருக்கணும். மக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை போய் சொல்றாங்க, தைரியம் இருந்தா வெளியேறு, தைரியம் இல்லைன்னா வீட்லயே ஏறுன்ற மாதிரி திருப்ப கொடுத்துட்டு போயிடுறாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு வயசான தாத்தா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. இவர் ஏன் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு, நீங்க பாட்டுக்கு ஜோக் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு, முதல்ல சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் செத்து போச்சு, ரெண்டாவது அனிமல் செத்து போச்சு, மூன்றாவது பறவைங்க செத்து போச்சு, நாலாவது மனுஷங்க தான். இங்க நடக்கிற அசம்பாவிதத்துக்கெல்லாம் காரணம் அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோளக்காட்டு பொம்மை தான் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றாருங்க. இதை பத்தி எதுவுமே தெரியாத நம்ம இன்னசென்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா இவரோட பேக் எல்லாம் எடுத்துட்டு காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ இமேஜினேஷன்ல தெரியற அவருடைய மனைவி எதற்காக இந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, ஏன்னா தொடர்ந்து அபசகுணங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு, போற போக்க பார்த்தா நம்ம உசுரோட இருக்குமா தெரியாது, அதனாலதான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ள பூந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு இந்த பெரிய மனுஷனுடைய சின்ன பையனோட ஆட்கள் வந்துடுறாங்க. என்னப்பா கங்கனை கட்டினா ஊரை விட்டு வெளியில போக கூடாதுன்னு தெரியாதா, நீ எப்படி போலாம், வா வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்து ராகிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த நாடக குரூப்பும் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்களையும் இவங்க ராகிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை எந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்களோ அதே இடத்துல தான் பலி கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மாடும் கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த மாட்டை பாப்பாரு, மனசுக்குள்ளேயே நினைப்பாரு, கடவுள் கிட்ட வேண்டுவாரு, நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அந்த மாடு தப்பிச்சு போறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்ட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு சின்ன பசங்க விளையாடிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்கு, டே ரோபோட் அங்கிள்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா ரோபோ அங்கிள் தான், நீங்க மட்டும் என் கையில இருக்கக்கூடிய கயிறு அவுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டை உங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் கயிறு அவுத்து விட்டுறானுங்க. என்னைய போய் கிட்னாப்பர்னு சொன்னவனுக்கு தானடா நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்ட அந்த பசங்க பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. ஹீரோ அந்த இடத்துல தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் அந்த மாட்டை கவனிக்கிறாரு. நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதுன்னா அந்த மாட்டையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா. அந்த மாட்டை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய கயிறையும் அவுத்து விட்டுறாருங்க. இப்ப மாடு ஒரு பக்கம் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குதுங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஊருக்காரங்க எல்லாம் அந்த மாட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த மாட்டை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறதுக்காக காட்டுக்குள்ள போனார் இல்லையா, அவருக்கு அந்த அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க
ஆரம்பிக்கும். பயங்கரமா கத்திட்டு அவர் கண்ணை திறந்து பாப்பாரு பாருங்க, கண்ணெல்லாம் அப்படியே பியூர் ஒயிட்டா மாறிடும். ஹீரோ வாயில ஃபுல்லா வெத்தலை பாக்கு போட்டுருப்பாருங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா பொசஸ்ட் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த கிராம விவசாய நிலங்களுக்குள்ள எல்லாம் பூந்து இந்த எரும மாடு ஓட ஆரம்பிக்கும். எல்லோரும் துரத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த இன்ஃபார்மர் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப இந்த எரும மாடு ஓடி போன விஷயத்துல இந்த பெரிய மனுஷனுடைய பெரிய பையனும் சின்ன பையனும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த இன்ஃபார்மர் கரெக்டா போலீஸை கூப்பிட்டு வந்துருவாருங்க. எரும மாட்டை பலி கொடுக்க மாட்டேன்னு லெட்டர்ல சைன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, இங்க எரும மாட்டை துரத்திட்டு சுத்திட்டு இருக்கீங்களா, உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க இல்லையா, ரெண்டு பேரும் சிக்னல் காமிச்சு கலவரத்தை கிரியேட் பண்ணி அந்த போலீஸ்காரனையும் அந்த போலீஸ்காரனுடைய இன்ஃபார்மரையும் அங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி போட்டு வச்சிருவாங்க. இதுக்கு மேல நாங்க பண்றது நீ எப்படி தடுத்துறேன்னு பாத்தரலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த எரும மாட்டை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலி அந்த எரும மாட்டை பிடிச்சிருவும் செஞ்சிருவாங்க. அங்க கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல நம்ம ஹீரோ மயங்கி கிடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடக குழுவினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. பார்த்தா ஹீரோ உசுரோட தான் கைஸ் இருக்கிறாரு. ஹீரோ வெத்தலை போட்டு இருந்ததுனால அந்த ஆன்மானால ஹீரோவை எதுவுமே பண்ண முடியலையாட்டிருக்கு. இந்த நாடக குழுவினர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ வந்ததுல இருந்தே தனியா பேசிக்கிட்டு இருக்க, உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, அது என்னன்றத மனசு விட்டு எங்க கிட்ட சொல்லு, நாங்க ஆறுதலாவது இருப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் கைஸ் நம்ம ஹீரோ அவரோட பர்சனல் லைஃப்ல என்ன நடந்ததுன்றத ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு திருமணமாயி லட்சுமி அப்படின்ற மனைவி இருந்திருக்காங்க. இவருக்கும் வீடு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வாழ்க்கை இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோவோடைய மனைவி பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க. அந்த குழந்தை இறந்து பிறந்திருக்கு. அது வரைக்கும் நல்லா இருந்த இவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைகீழா மாற ஆரம்பிக்குது. அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவோடைய மனைவி உடல்நிலையில ஏகப்பட்ட மாற்றம் ஏற்படுதுங்க. வழக்கம் போல ஹீரோ திருவிழாக்கு இந்த ரோபோவை எல்லாம் வச்சு ஜோசியம் காட்டி அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருப்பாரு. சோ அந்த டைம்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக ஹீரோவோடைய மனைவி போயிருப்பாங்க. ரீசெண்டா உடல்நிலையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா திடீர்னு அவங்களுக்கு வலிப்பு வந்துடும். அதை பார்த்து இந்த கிராம மக்கள்லாம் வந்து ஹீரோவோடைய மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அந்த சாமியாரும் பாத்தீங்கன்னா நான் மந்திரம் சொல்றேன் தந்திரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீதி ஹீரோவோடைய மனைவி தலையில ஊத்தி கடைசியில ஹீரோவோடைய மனைவி இறந்தே போயிருவாங்க. ராத்திரி நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ அங்க போய் பாப்பாரு. போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது ஹீரோவோடைய மனைவி வலிப்பு வந்து இறந்து போயிருக்காங்கன்ட்டு. அந்த ஒரு இழப்பை நம்ம ஹீரோனால ஏத்துக்கவே முடியலங்க. எப்போதுமே மன உளைச்சலையே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இமேஜினேஷன்ல ஹீரோவோடைய மனைவி கூட பேசவே ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாருங்க. ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, ஊர் ஊரா போய் இந்த ரோபோ வச்சுதாங்க அவரோட வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இதை சொல்லும் போது இந்த நாடக குழுவினர்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆறுதலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் தனியா ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு சொல்றான், இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்க முடியும், அன்எஜுகேட்டடா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த ஊரை விட்டு வெளியில போறேன், பெங்களூர் போயிட்டு IAS எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு ஒரு பவர் கிடைக்கும், அதன் மூலமா நான் எல்லாத்தையுமே மாத்துவேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஒரு பக்கம் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு இந்த நாடக குழுவினர்கள்லாம் சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து ஹீரோ பாட விட்டு ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மட்டையாடுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்லையா, திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் போதே யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு வெளியேறான். அப்படி வெளியேறும் போது ஏதோ ஒரு அம்மானுஷா அவனை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஹினடான் திரும்பி பார்த்தா ஊர் பெரிய மனுஷனுடைய சின்ன பையங்க. அவனுக்கு இவங்களோட லவ் மேட்டர் எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனை கிட்னாப் பண்றான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வயல்வெளியில இவன் இறந்து கிடக்கிறத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண உடனடியா அவருடைய அம்மா வந்துட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஊர் பெரிய மனுஷனுடைய பையன் எல்லோருமே வந்து அந்த இடத்த பாக்குறாங்க. அந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்றாருங்க, உடனடியா இந்த பணத்தை கிளியர் பண்ணுங்க, ஏன்னா ஊர்ல திருவிழா நடக்கணும் அப்படின்ட்டு. அந்த அம்மா அழுகுறாங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, என்னோட மனசுல எவ்வளவு வலி இருக்கும், இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இவனை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை அப்புறப்படுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப திருவிழால இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் வருதுங்க. அந்த எரும மாட்டை பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த திருவிழா நடக்கிற இடத்துல தான் கைஸ் நின்னுக்கிட்டு இருப்பாரு. கிராமத்தினர்களுடைய ரூல்ஸே கொஞ்சம் விசித்திரமான ரூல்ஸுங்க. சப்போஸ் இந்த எரும மாட்டை வெட்டும் போது அந்த எரும மாட்டோடைய ரத்தம் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளை தாண்டி வெளியில வந்து யாராவது மேல பட்டுச்சு அப்படின்னா அவங்களே அந்த சர்க்கிள்ல வச்சு பலி கொடுத்துருவாங்க. என்னங்க இப்படி எல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு எரும மாட்டோடைய ரத்தம் வந்து ஒருத்தர் மேல பட்டுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு அந்த ஒரு நபரும் பலி வேணும்னு ஆசையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பலி கொடுப்பாங்களாம். இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷனா. சப்போஸ் அதை பண்ணாம விட்டுட்டோம்னா துஷ்ட சக்திகள்லாம் இந்த கிராமத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னு இவங்களோட நம்பிக்கையா. இப்ப அந்த எரும மாட்டை வெட்டுறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அந்த மாட்டை வெட்டுறதுக்காக ஒருத்தர் வராரு இல்லையா, அவரே விருப்பம் இல்லாம அழுதுகிட்டே தாங்க நின்னுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வலுக்கட்டாயமா கத்தியை கொடுத்து வெட்ட சொல்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா பட்டார்னு வெட்டுறாருங்க. அப்படி வெட்டும் போது அந்த கத்தி அவரோட கையில இருந்து ஸ்லிப் ஆகி பறந்து போகுது. அந்த கத்தி எங்க போய் விழுது அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க நடந்து போயிட்டு இருந்த நம்ம ஹீரோட முதுகுலயே போய் அடிச்சு கீழே விழுகுதுங்க. இந்த கிராமத்தினர்கள் எல்லோருமே அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பெரிய மனுஷனுடைய குடும்பத்தினர்கள் புட்ராவன அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஓட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஆல்ரெடி சொல்லி
சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த ரத்தம் வேற யாராவது மேலே பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடவுள் அவங்களையும் கேட்குது அப்படின்னு இந்த கிராம மக்கள் நம்புறாங்க அப்படின்ட்டு இப்போ ஹீரோவையும் பலி கொடுக்கறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. யாரா வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்து காட்டுக்குள்ள ஓடுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. திடீர்னு எங்கிருந்தோ அந்த அமானுஷமான சக்தி இந்த கிராமத்தினர்களை எல்லாம் அட்டாக் பண்ணுது. ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் இந்த கிராமத்தினர்களுடைய காதையெல்லாம் கிழிக்குதுங்க. அவங்களோட கண்கள் எல்லாமே அப்படியே ஒயிட் கலர்ல மாறுது. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே நார்மலா திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் பொசஸ்ட் ஆகுறாரு. அங்க கட் பண்ணா 19ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த ராஜா பாத்தீங்கன்னா இந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து அந்த சோளக்காட்டு பொம்மையை அழிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாருங்க. அப்ப அந்த சாமியார் சொல்லுவாரு, ஜென்ம ஜென்மமா இது பிறந்து வந்துகிட்டே இருக்குமே தவிர இதை நம்மளால அழிக்கவே முடியாது அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம டெம்பரரியா பூஜை எல்லாம் பண்ணி இந்த கிராமத்தினர்களை காப்பாத்திட்டோம். அடுத்தடுத்து இந்த கிராமத்தினர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ராஜா கேட்டதுக்கு அப்பதான் இந்த சாமியார் சொல்றாரு, இந்த சோளக்காட்டு பொம்மையை நிரந்தரமா வெளியேற்றணும்னா ஒரே ஒரு வழி, நாசாகணும் அப்படின்றாரு. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கிடையாது, என்னுடைய மறுஜென்மம், நான் மீண்டும் பிறந்து வருவேன், என்னுடைய மறுஜென்மத்தினால மட்டும்தான் அந்த அமானுஷமான சோளக்காட்டு பொம்மையை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாருங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ஹீரோ அந்த பேய் மூலமா பொசஸ்ட் ஆன உடனே அவருடைய முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதன் மூலமா அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை எல்லாம் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு அந்த இடத்துல சில சர்க்கிள்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குதுங்க. அந்த சர்க்கிள்ஸ்ல போய் உட்காந்து அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு எதிரான மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அந்த நெருப்பிலேயே அவரும் வெந்து இறந்து போறாரு. இவரோட உயிரை கொடுத்து அந்த சோளக்காட்டு பொம்மையும் எரிக்கிறாரு. அதன் மூலமா அந்த சோளக்காட்டு பொம்மை நிரந்தரமா அழியுதுங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து மிட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸை அப்படி இப்படின்னு போட்டு சொதப்பி விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.